எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புதேன். இது வந்து சண்டேலாகும். அதுக்கப்புறம் மண்டே மார்னிங் ரொட்டீனும் தான் எடுத்திருந்தேன். மாடியில ஒரு ரூம் இருந்தது. ஸ்டோர் ரூம் மாரி. வேண்டாதது எல்லாமே போட்டு வச்சிருந்தோம். நானும் அத 2, 3 டைம் கிளீன் பண்ணுவேன். இப்போ ஸ்கூல் போனதுலேருந்து சுத்தமா கிளீன் பண்ண முடியல. அதனால நெறைய கொளவி வந்துருச்சு. இந்த வாரம் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதேன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த கொளவியெல்லாம் அவங்கள விட்டு வெரட்டி விட்டாச்சு. அப்பப்போ க்ளீன் பண்ணியிருந்தா இந்த கஷ்டம் தேவையே இல்ல. க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நெனைக்கேன். ஃபர்ஸ்ட்டு குளவி எல்லாத்தையுமே வெரட்டிட்டு, அதுக்கப்புறம் வேண்டாத திங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வெளிய போட்டேன். இந்த பாயெல்லாம் எப்போ வாங்குனதுன்னே தெரியல. ஆக்சுவலா தம்பி எல்லாரும் பிறந்தப்ப வாங்குனதான்னு தெரியல. பத்திரமா இருக்கட்டும், இருக்கட்டும்னு வச்சு எல்லாம் வேஸ்ட்டான பொருளா தான் இருந்துச்சு. மேலேருந்து ஃபர்ஸ்ட்டு கீழ எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தம்பி, பாப்பா 2 பேரையுமே வர சொல்லி அவங்களோட விளையாட்டு ஜாமான் நெறைய இருந்துச்சு. இந்த பம்பரம், ஸ்கிப்பிங் கயிறு எல்லாத்தையும் தேடுன்னு தேடுனாங்க. பார்த்தா அந்த ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கு. அத பார்த்தோனே அவங்களுக்கும் ஹாப்பி ஆயிருச்சு. அதனால அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிட சொல்லிட்டேன். ஒரு 8 வயசு இருக்கிற வரைக்குமே தம்பி எப்போ பார்த்தாலும் காரு அது இதுன்னு கேட்டிருப்பான். இப்போலாம் வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. இது எல்லாமே பழசு தான். எடுக்க சொல்லிட்டு அப்புறம் எல்லா குப்பையுமே நல்லா கூட்டி ஃபர்ஸ்ட்டு அள்ளி எடுத்துக்கிட்டேன். குப்பைய ஃபுல்லாவே ஒரு சாக்குல அள்ளி வச்சுட்டேன். ஏன்னா குப்பை வண்டி வரும்போது அப்படியே தூக்கி போடவும் ஈஸியா இருக்குன்ட்டு. அவங்களே இந்த குப்பைய 2 நாள் வாங்க மாட்டேன்னாங்க. இந்த பாயெல்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் போட்டேன் நானு. இத கிளீன் பண்ணதுக்கு எந்த லிக்விடும் எதுவுமே வாங்கல. ஏன்னா, எது மேலயும் நம்பிக்கை இல்ல. நம்ம இந்த கைய வச்சு நல்லா உரசி தேய்ச்சா தான் போகுன்ட்டு, சர்ஃப் எக்ஸல் பொடி மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். உண்மையிலே லேசா தேய்ச்சோனே ஏதாவது போற மாரி ஒரு லிக்விட் எதுவும் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அள்ளி வச்சுட்டு நல்லா நீட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பொடிய நல்லா தூவி விட்டுட்டு, டேங்க் மேலேயே இருந்ததா அதிலருந்தே அப்படியே கோரி கோரி விட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். எல்லாமே நார்மலான மண்ணு தான். ரொம்ப அழுக்கெல்லாம் இல்ல. இந்த குப்பையால, இந்த குளவியாலேயே நான் உள்ள வராமலே இருந்தேன் ரொம்ப நாள். வருவேன், இந்த குளவிய பார்ப்பேன், ஓடியே போயிருவேன். இப்போ வந்து தம்பி அந்த கட்டில கேட்டுக்கிட்டே இருந்தான் மெயினா அதுக்காண்டி தான் வந்துச்சு. ஆனாலுமே ஒவ்வொரு குளவியும் அங்கங்கே லாந்திக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த ஹிட்ட அடிச்சு அப்படியே தொரத்தி விட்டாச்சு. லைட்டா தேய்ச்சதுமே நல்லா அழுக்கு போயிருச்சு. இந்த மாரி ஒதுங்க வைக்க ஒர்க்கெல்லாம் மேக்ஸிமம் சண்டே தான் பார்ப்பேன். ஸ்கூல் டைம் பார்த்தா ஈஸியா தான் இருக்கும் பசங்கள அனுப்பி விட்டுட்டு. ஆனா, அந்த பசங்க நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. தம்பி, பாப்பா 2 பேர்ட்டயும் என்ன சொன்னாலுமே இந்த எடுத்துட்டு வர்றது, கொண்டு போய் வைக்க வேலை, இந்த வேலைலாம் பார்க்கறனால எனக்கு சண்டே பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். அத கழுவி விட்டுட்டு அப்புறம் படிய இன்னும் நீட்டா கழுவி விட்டாச்சு. பார்த்தா அதுக்கப்புறம் நீட்டா இருந்தது. இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து பார்த்தா அந்த குற்றால மலையே தெரியும். அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா, யாருமே மேலே ஏறி வரமாட்டாங்க. நான் மட்டும் அப்பப்போ வந்துகிட்டு இருப்பேன். இப்போ நானுமே வரது கிடையாது. நீ கிளீன் பண்ணி வச்சுட்டு மேலே வேணா கொஞ்சம் நேரம் இருக்கன்னா இருக்கலாம். பார்க்கவே சூப்பரா ஆயிருச்சு நீட்டா. காலையில சாப்பாட முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேல வந்தது. நான் முடிச்சுட்டு கீழ போகவே ஒரு 12:30 கிட்ட ஆயிருச்சு. அவ்ளோ நேரம் ஆயிருச்சு. பாப்பா அந்த பழைய திங்ஸ் எல்லாம் பார்த்தோனே ஹாப்பி ஆயிட்டா. So we first number is 5 correct. The first number is becoming 5. So we need to take 5 fingers. 5 after 6, 7, 8, 9, 10, 11. So the answer is 11. நான் பிஎட் முடிச்சிருக்கேன். ஆனா, எனக்கு இந்த அளவு டீச் பண்ண தெரியுமான்னா, கண்டிப்பா முடியாது. பாப்பா அவ்ளோ அழகா பண்ணுவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எடுத்தேன். இது அம்மா மேரேஜ் ஆகும்போது எடுத்து குடுத்த மிக்ஸி. இதையுமே அந்த குப்பையோட தான் போட்டிருந்திருக்கேன். அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சு எடுத்து நீட்டா தொடச்சு, அதையும் அந்த ரூம்ல எடுத்து வச்சுட்டேன். சமையல் பக்கமே வரல. அத்தை தான் ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பசி வந்துருச்சு. அதுக்கு இடையில ஒரு டம்ளர் காஃபியும், பிஸ்கட்டும் கொஞ்சம் முக்கி முக்கி அப்படியே சாப்பிட்டாச்சு. ஏன்னா சாப்பாடும் சாப்பிட முடியல. ஒரு மாரி கிறக்கமா வந்த மாரியே இருந்துச்சு. உடம்பு எவ்வளோ வீக்கா இருக்குன்னு அப்ப தான் தெரிஞ்சது. பாப்பா ஸ்கூல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல கீபோர்டு தான் சேர்ந்திருந்தேன். கீபோர்டு ஃபர்ஸ்ட்டே வாங்கிட்டோம். ஆனா, அதுக்கு பேக் எங்கேயுமே கிடைக்கல. கீபோர்டு திருநெல்வேலியில வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் மாதிரி. நானும் பேக் இந்த தென்காசியில ஃபுல்லா அலைஞ்சு பார்த்துட்டேன். எந்த கடையுமே கிடைக்கல. அப்புறம் தம்பி அமேசான்ல தான் செக் பண்ணான். இந்த பேக் இருந்துச்சு. நல்லா கரெக்ட்டா ஃபிட்டா தான் இருந்தது. ஆனா, ஒரு டைம் தான் கொண்டு போயிருக்கேன். எவ்வளோ தூரம் உழைக்கும்னு எனக்கு தெரியல. ரேட்டு ஒரு ரூ. 356 கிட்ட வந்தது. இந்த பேக் வாங்குனதுல எங்க எல்லாருக்குமே ஹாப்பி. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரம் ஃப்ரைடேவும் காலையில இவள பாப்பாவ அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கீபோர்ட யார்ட்டயாவது குடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் 3:30 முடியும்போது அத வாங்குறதுக்கு யாராவது ஒரு ஆள அனுப்பி விடுவேன். இல்ல அங்கனே உட்காந்து கூட போன வாரம்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோ கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, அவ கிளாஸும் மாடியில இருக்கு. ஒத்தையில அத என்னன்னு தூக்கிட்டு வருவாளோன்ட்டு போய் வாங்கிட்டே தான் வருவேன். பாப்பா அத பார்த்தோனே நல்லா ஹாப்பி ஆயிட்டா. இந்த பேக்க தூக்கிட்டு போகவே கஷ்டம் தான். நானும் ஸ்கூல்ல கூட சொல்லிட்டு வந்துட்டேன். இவ்ளோ வெயிட்டா இருக்கு. கொஞ்சம் புக்க குறைங்க அப்டின்ட்டு. அவங்க நீங்க நல்ல ஹெல்தியான ஃபுட்ட குடுங்க அப்டின்னு அனுப்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பேக்ல தான் கொண்டு போய்க்கிட்டு இருந்தா.
அதுக்கு மேலே நின்று எந்த ஒர்க்குமே பார்க்க முடியலை. அதனால் உட்காந்துக்கிட்டே இந்த கீரை ஆயுத வேலையாவது பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா மண்டே கொடுத்து விட ஈஸியாக இருக்கும். காலையில் கண்டிப்பாக இதை ஆயதுக்கு டைம் இருக்காது. அதனால் அதை ஃபுல்லாக நான் ஆஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அத்தை லஞ்சுக்கு சமையல் ஃபுல்லாகவே அவங்களே பண்ணிட்டாங்க. எங்களுக்கு சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் மட்டும் நான் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, அதை போட்டுட்டேன். அப்புறம் அவங்க வெஜ்ஜுங்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய், காலையில் கலக்கி வச்ச பருப்பு இருந்தது, அது போக காலிஃப்ளவரை சின்னதாக கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. நம்மளே வாரம் ஃபுல்லாக சமைச்சு சாப்பிடும்போது வாரத்தில் ஒரு நாளாவது யாராவது இந்த மாதிரி சமைச்சு தந்தால் அவ்வளோ நல்லா இருக்குது. அத்தை இவ்வளோத்தையும் வச்சதுக்கப்புறம் தம்பி ஆச்சு எனக்கு ரசம் வச்சு தாங்க அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் அத்தை ரசமுமே வச்சுட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் வச்சு நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழும்பியாச்சு. இது மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். வந்ததுமே ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுட்டேன். அப்புறம் கீரைக்கு பருப்பு வேக வச்சுட்டேன். என்னென்ன அரைக்கணுமோ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் அள்ளி அள்ளி போட்டால் வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். இதுக்கு இடையில கோலம் போட்டு வந்துடுவேன். அப்புறம் கட் பண்ண காய் தோலி கிடக்கதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அது சேர மறுபடியும் வேலை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாப்பா அன்னைக்கு காளான் பிரியாணி மாதிரி கேட்டிருந்தேன். இந்த கீரை வைக்க அன்னைக்கு மட்டும் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டதே கிடையாது. அது டேஸ்ட்டாக இருந்தால் கூட அந்த கலரை பார்த்துட்டே 2 பேரும் வேண்டாம்ன்றுவாங்க. அதனால் காலையில் இட்லியும் கீரையும் கொடுத்துட்டேன்னா எனக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா ஊட்டி விட்ருவாங்க. நான் நிறைய ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜீரகம், வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி, ஏற்கனவே பருப்பு வந்துருச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு தாளிச்சிட்டா கீரை நமக்கு ரெடி ஆயிரும். இன்றைக்கி கீரையை கொஞ்சம் கட்டியாகவே வச்சுட்டேன். கொஞ்சம் குழுகுலுன்னு இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருந்திருக்கும். இன்னொரு அடுப்பில் குக்கரில் காளான் பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது தம்பி பாப்பா 2 பேருக்கும் மட்டும்தான், எல்லாருக்கும் பண்ணலை. நெய், பல்லாரி எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு காளானையும் வதக்கி விட்டேன்னா இதில் பாதி வேலை முடிஞ்சிடும். இது கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் முட்டையை வேக போட்டு இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன். கிச்சனுக்குள்ளே ஒரு 6:30க்கு வருவேன். வந்ததுலேருந்து 3 அடுப்பு இருக்குது. எந்த அடுப்பையுமே ஃப்ரீயாக விட மாட்டேன். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே இருப்பேன். தம்பிக்கு 7:55க்கு பஸ்ஸு வந்துடும். இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வச்சுருந்தா நல்லா ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். ஆனால் காலையில் எழும்புறது தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு. நானும் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் சீக்கிரம் எந்திரிக்கணும். ஆனால் இந்த மொபைல் பார்த்துட்டு தூங்க லேட் ஆயிடுது. அதனால தான் காலையில் எழும்ப லேட் ஆகுதுன்னு நினைக்கேன். இதுக்கிடையில கீரை ரெடி ஆயிருச்சு, இட்லி ரெடி ஆயிருச்சு, பிரியாணி மட்டும் வெந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில அத்தை இட்லி சாம்பார் வைக்க சொல்லி காயெல்லாம் கட் பண்ணி தந்துட்டாங்க. வாரத்தில் 3 நாள் இட்லி சாம்பார் வச்சுருவேன். ஏன்னா தேங்காய் சட்னி வச்சேன்னா ஒரு ஆளுக்கு தண்ணியாக வைக்கணும், ஒரு ஆளுக்கு கட்டியாக வைக்கணுமாங்க. இந்த சாம்பார் வச்சேன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா பெரியவங்களும் இருக்காங்களா, எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாப்பாவுக்கு அப்படியே ஊட்டி விட்டேன். பாப்பா கிளம்பிட்டா. பாப்பா ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே கிளப்பி வெளியே அந்த திண்டு இருக்குது, அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்து 2 பேரும் நல்லா வாய் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஆட்டோ வந்தோடனே பாப்பாவே அனுப்பி விட்டுருவேன். அனுப்பி விட்டுட்டு இந்த செண்பகப்பூ தான் பறிக்க வந்துருந்தேன். அவ்வளோ நல்ல மனமாக இருக்கும். இதை சாமிக்கு வைக்காங்க, அப்புறம் தலைக்கு வைக்காங்க. நல்லா மனமாக இருக்குன்ட்டு பீரோவில் கூட வாங்கி வைக்காங்க. நிறைய மிஸ்ஸு கூட என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போய் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அத்தை மாமாக்கெல்லாம் சமைக்கணுன்ட்டு வத்த குழம்பு ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த வத்த குழம்பு தம்பிக்கும் பிடிக்காது, பாப்பாவுக்கும் பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு மட்டும்தான்ட்டு அவங்களெல்லாம் அனுப்பி விட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு கடுகு, வெந்தயம், குட்டி தக்காளி வத்தல், சுண்டை வத்தல், ஒரு 20 பல்லு வெங்காயம், 20 பல்லு பூண்டு, இது நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் போட்டிருந்தேன். நீங்கள் இந்த சக்தி மசாலா சாம்பார் பொடி இருந்தால் அதை கூட போடலாம். உப்பு, ஒரு தக்காளி, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டா சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே போட்டுறணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். கீரை எல்லாருக்கும் இருக்கனால அதுவும் அப்பளம் மட்டும் பொரித்து லஞ்சு எங்களுக்கு முடிச்சாச்சு. அப்புறம் கிச்சனெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துருவேன். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.